ஒரு வகுப்பில் ஆசிரியர் 5 மாணவர்களுக்கு ஒரு பென்சில் கொடுத்தார். அவர் சொன்னார், இந்த பென்சிலை உடைக்க முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக பென்சிலை எளிதாக உடைத்தார்கள். பிறகு ஆசிரியர் 5 பென்சில்களை ஒன்றாக கட்டி கொடுத்தார். இப்ப உடைச்சு பாருங்க. மாணவர்கள் முயற்சி செய்தார்கள், ஆனால் யாராலும் உடைக்க முடியவில்லை. ஆசிரியர் சிரித்தார். ஒருவராக இருந்தால் எளிதில் உடைந்து போகலாம், ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் யாராலும் நம்மை உடைக்க முடியாது. ஒரு ஏழை பையன் சாலையில் நடந்துகிட்டிருந்தான். அவன் பசிச்சிருந்த ஒரு நாய்க்கு தன் சாப்பாட்டைக் கொடுத்தான். சில நாளில் அந்த நாய் அவனை ஒரு அபாயத்திலிருந்து காப்பாத்திச்சு. மோரல்: நல்ல மனசு எப்பவும் நமக்கு திரும்ப நல்லதையே கரும். ஒரு சிறிய வீட்டில் ஒரு புத்திசாலி பூனையும் ஒரு விசுவாசமான நாயும் வாழ்ந்தன. பூனை அடிக்கடி நாயை கிண்டல் செய்தது. நீ எப்போதும் ஆணை கேட்டு நடக்கிறாய், நான் தான் அதிகம் புத்திசாலி என்று பெருமையாக சொன்னது. ஒரு இரவு ஒரு திருடன் அமைதியாக வீட்டுக்குள் நுழைந்தான். பூனை பார்த்தது, ஆனால் தன்னை காப்பாற்ற அமைதியாக இருந்தது. ஆனால் நாய் சத்தமாக குரைத்தது. வீட்டு உரிமையாளர் விழித்தார். திருடன் ஓடிப்போனான். உரிமையாளர் நாயை பாராட்டி அன்பாக உணவு கொடுத்தார். பூனை வெட்கப்பட்டு சொன்னது, புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, விசுவாசமும் முக்கியம். நாய் சிரித்து உணவை பகிர்ந்து கொண்டது. கல்வி: புத்திசாலித்தனத்தை விட விசுவாசமும் நற்குணமும் முக்கியம். சின்ன குரங்கு சொன்னது, நான் மரத்தில் வேகமாக ஏற முடியும், நான் தான் சிறந்தவன். சின்ன வாத்து அமைதியாக சிரித்தது, அது எதுவும் பேசவில்லை. திடீரென குரங்கு வழுக்கி நதியில் விழுந்தது. அது நீரில் தத்தளித்து பயந்தது. அப்போது சின்ன வாத்து விரைவாக நீந்தி வந்து குரங்கை காப்பாற்றியது. அப்போது குரங்கிற்கு புரிந்தது, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது. நீதி: ஒவ்வொருவரும் தங்கள் விதத்தில் சிறப்பானவர்கள். ஐயோ, என் வாள் போய்விட்டது. இப்போ என்ன செய்வ? எனக்கு உன் வாளை தருவாயா? மாட்டேன். சுவரில் நடக்க எனக்கு வாள் வேண்டும். அனில் அண்ணா, எனக்கு உன் வாள் வேண்டும். முடியாது. மரத்திலிருந்து மரத்துக்கு குதிக்க எனக்கு வாள் வேண்டும். மாடு அம்மா, எனக்கு உன் வாள் தருவாயா? ஈக்களை விரட்ட எனக்கு வாள் வேண்டும். குரங்கு அண்ணா, உன் வாள் தருவையா? மரத்தில் தவ எனக்கு வாள் வேமே. அம்மா, எனக்கு வாள் வேண்டுமே, என்ன செய்வது? பின்னால் திரும்பி. ஆஹா, என் வாள் வந்து விட்டதே. பிறரிடம் கேட்காமல் நம்மிடம் இருக்கும் திறமையை நம்ப வேண்டும். அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் தினமும் மொபைலில் விளையாடிக் கொண்டே இருந்தான். அர்ஜுன், சாப்பிடவா? இன்னொரு லெவல் அம்மா, கொஞ்ச நேரம். காலை, மதியம், இரவு அர்ஜுனுக்கு மொபைல் தான் உலகமாகிவிட்டது. நண்பர்களுடன் விளையாடவே இல்லை. அதிகமாக பயன்படுத்தியதால் அவரின் கண்கள் சோர்ந்து போயின, உடலும் மனமும் பலவீனமாக ஆரம்பித்தது. ஒரு இரவு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. நீ அதிகமா மொபைல் பயன்படுத்தினால் நான் இன்னும் பலமாகிடுவேன். அர்ஜுன் மொபைலை தொடும் ஒவ்வொரு முறையும் மான்ஸ்டர் இன்னும் பெரியதாக வளர்ந்தது. இப்போது மொபைல் அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. அர்ஜுனின் மாற்றத்தை அம்மா கவனித்தார். அர்ஜுன், மொபைல் கொஞ்சம் குறைச்சு பயன்படுத்து. அடுத்த நாள் அர்ஜுன் ஒரு நல்ல முடிவெடுத்தான். இனில் மொபைல் குறைச்சுதான் பயன்படுத்துவேன். மொபைலை அணைத்து டிராயரில் வச்சான். வெளியில் விளையாட ஆரம்பித்ததும் அவனுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறியது. அதிக மொபைல் பயன்பாடு உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு. நேரத்தை சமநிலையாக பயன்படுத்துங்கள்.